வணக்கம். ஜோதிடர் ஜெயமத் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு மீன லக்ன அன்பர்களுக்கு புதன் தனுசு ராசியில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு 63 நாட்களுக்கான பலன்களை குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ நவம்பர் 27லேருந்து புதன் போயிட்டுருக்காரு. மூல நட்சத்திரமான கேதுனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறதுனால கேது பயிற்சியாகி இப்போ நம்மளுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 10ஆம் பாவம் 7ஆம் பாவம் என்கின்ற அடிப்படையில் நமக்கு பலன் தர இருக்கிறார். 10ஆம் இடம் என்பது நமக்கு ஒரு அந்தஸ்து, கௌரவத்தை, தொழிலை, ப்ரமோஷனை, சர்வீஸ் ஓரியன்டாக சம்பாதிக்கிறத, பணபலத்தை பெருக்கிற ஒரு இடம்தான். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற இடம்தான் 6ஆம் இடமும் 2ஆம் இடமும். அந்த 2ஆம் இடத்துல குரு இருக்கார். அது இன்னொரு கேதுனுடைய நட்சத்திரமான அஸ்வினியில் இருக்கார். அப்போ நம்ம லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார், கேது மாதிரி செயல்படுறாரு. நம்ம 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியான புதன் 10ஆம் வீட்டில் இருக்கார், அவரும் கேது மாதிரி செயல்படுறாரு. அந்த கேது நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்குது. இப்போ இது என்ன அப்படின்னா, 2ஆம் இடம் 10ஆம் இடம் ஒரு வேலையில் இருக்கோம், சர்வீஸில் இருக்கோம் அப்படின்னா ஒரு வளர்ச்சி, அடுத்த கட்ட ஒரு படி டெவலப்மெண்ட்டு, ஒரு முன்னேற்றம், இதையெல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்கும். சில பேருக்கு ஒரு கோஆப்ரேஷன் கிடைக்கும், ஒரு பார்ட்னர்ஷிப் ஏஜென்சிஸ் மற்றும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும், இடமாற்றத்தின் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணி ஒரு தொழிலுக்காக ஒரு பேங்க் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரி உதவிகள் கிடைக்கும். அப்போ கூட்டு தொழில் அமைப்பில் சில பேருக்கு நன்மைகள் செய்யலாம். என்றைக்குமே மீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே காலபுருஷ தத்துவத்துக்கு அது 12ஆம் இடமாக வர்றதுனால ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறதுக்கு, ஒரே தொழிலில் நிலையாக செய்வதற்கு அங்கே வாய்ப்புகள் குறைவு. இப்போது ஒரு வேலையில் சர்வீஸில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரே தொழில் வேலையில் இருந்துக்கலாம். பட் அது ஒரு நிலையற்ற தன்மையாக இருக்கும், பெரிய லெவலில் நம்ம முன்னேற முடியாது அப்படிங்கிறது. ஆனால் இப்போ நம்ம 2ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடத்துல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கிரகங்கள் யாருன்னா கேது, சுக்கிரன், சூரியன் தான். அப்போ நமது ஜனன ஜாதகத்தில் இந்த 3 கிரகங்கள் நல்ல வலிமையில் இருந்தது அப்படின்னா நம்ம லைஃப் டைமில் பணம் சம்பாதிக்கிற ஒரு கொடுப்பினையை அது கொடுக்குது. அது தசாபுத்திகளில் வரும்போது நடத்தி கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது புதன் அப்படிங்கிறவர் நட்சத்திர ரீதியாக நம்ம லக்னத்தில் ரேவதியாக இருக்கார், நமக்கு 5ஆம் இடமான கடகத்தில் ஆயில்யமாக இருக்கார், நமக்கு 9ஆம் இடமான விருச்சிகத்தில் கேட்டையாக இருக்கார். இப்படிப்பட்ட அந்த புதன் நம்ம உழைப்பை, நம்ம சிந்தனையை, நம்ம செயல்திறனை, நம்மளுடைய ஆழ்ந்த அறிவை, ஐக்யூ வேல்யூவை, நம்மளுடைய தகவல் தொடர்பு மற்றும் ஆலோசனை கோரக்கூடிய ஒரு நடைமுறைகள், மார்க்கெட்டிங் ஸ்கில்லு, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம்தான் இந்த புதன். அவர் அந்த 10ஆம் இடத்துல போய் இன்வால்வ் ஆகிறாரு அப்படின்னா தனக்கென்று ஒரு முன்னேற்றம் வேண்டுங்கிறத அவர் அங்கே ஈடுபாட்டை காட்டுறார். என்னுடைய ஈடுபாட்டை வைத்து நான் இந்த ஒரு வளர்ச்சியை பெற வேண்டும் அப்படின்ற அந்த உத்வேகத்தை கொடுப்பேன்னு அந்த புதன் சொல்கிறார். ஆனால் இந்த கேது 2, 6, 10ங்கிறவர் 7ஆம் வீட்டில் இருக்கார். இந்த 7ஆம் வீடுங்கிறது சமரசமான வீடு. இப்போ எதிர் வீடுன்னு சொல்கிறோம், அதே மாதிரி எதிரின்னு சொல்கிறோம், எதிர்பாளர்னு சொல்கிறோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா 7ஆம் இடம்ங்கிறது ஒரு சம விளைவை தான் கொடுக்குமோ ஒழிய ஒரு பெரிய பூஸ்டிங்கை கொடுத்துறாது. ஆனால் அந்த சம விளைவு என்பது நமக்கு நம்ம ஜனன ஜாதகத்தில் போட்டி, பொறாமை, இந்த விஷயங்களை ஊக்குவிக்கக்கூடிய கிரகமாக இங்கே வேலை செய்யும். இப்போ நம்ம புதனை பற்றி பேசுகிறதுனால இந்த கேது 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு அந்த 7ஆம் வீடு என்பது புதிய நபர்கள் மூலமாக வரக்கூடிய உதவிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதில் நன்மைகள் நடக்கும், வளர்ச்சிகள் கிடைக்கும். அப்போ ஏதோ ஒரு மாற்ற டெவலப்மெண்ட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. ஆனால் உறவு சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவி உறவாகட்டும், மற்ற குழந்தைகள் உறவாகட்டும், பிற உறவுகளாகட்டும், இந்த 7ஆம் வீட்டில் கேது 10ஆம் வீட்டில் புதன் அப்படின்றபோது அந்த உறவு ரீதியில் சின்ன சின்ன மனக்குழப்பங்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் கேதுங்கிறவனுடைய நேச்சரே என்ன அப்படின்னா கொஞ்சம் சூழ்ச்சி, தந்திரத்தை கையில் வச்சிட்டு இருக்கிற கிரகம்.
ஏன்னா அவருடைய பொட்டன்ஷியல் வந்து பணம், சர்வீஸு, தொழில் அப்படிங்கிற பொட்டன்ஷியல். அந்த பொட்டன்ஷியலுக்கு அவர் வந்து கொஞ்சம் மாறி வேலை செய்கிறார் இப்போ. அதனால் அந்த விஷயத்தில் சஞ்சலங்களை கொடுப்பாரு. ஆனால் பொருளாதாரம், தொழில் பலம், உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நல்லது கொடுப்பாரு. இப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் நம்ம கணித்து பார்க்கும்போது 12 பாவத்திற்கும் உபநட்சத்திரங்கள் பார்க்கணும். அப்படி நம்ம நட்சத்திர சூத்திர முறையில் கணித்து நமக்கு கேதுவானவரோ அல்லது குருவா புதனோ 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பு அப்படின்ற மாதிரி வந்திருந்தால், 8ஆம் இடம் என்பது நஷ்டம், 12ஆம் இடம் என்பது விரயம், அந்த தொடர்பில் இருந்தால் இந்த கோச்சாரத்தில் கூட நமக்கு பார்ட்னர்ஷிப் கன்ஷனாக இருந்தால் பிரேக் ஆயிரும். அல்லது புதிய நபரை நம்பி நம்ம தொழில் ரீதியாக ஆரம்பித்து அந்த தொழிலை நடத்த முடியாமல் பிரேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு. அதே போல் நமக்கு தொழில் ஏற்கனவே இருந்த தொழிலில் இருந்து விடுவிக்கப்படுவோம். அப்போ ஒரே கிரகம் ஒரே இடம் அப்படிங்கிறது ஒரே பலனை தராது. நமது ஜனன ஜாதகத்தின் விதிப்படி தான் இங்கே வேலை செய்யும். அப்போ நம்ம எல்லாருமே நம்ம ஜனன ஜாதகத்தில் நமக்கு 8ஆம் பாவ 12ஆம் பாவ அதிகாரி யார், அது எந்த நட்சத்திரம், எந்த கிரகங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கோச்சாரத்துலேயும் சரி, திசாபுத்தி அந்தரத்துலேயும் சரி, அது கஷ்டமில்லாத திசையாங்கிறத நாம் உறுதிப்படுத்திக்க முடியும். அது இல்லாமல் ஜென்ரலாக கேதுன்னா கெட்ட கிரகம், புதன்னா நல்ல கிரகம், குருன்னா நல்ல கிரகம்னு ஜோதிடம் வந்து அப்படி கிடையவே கிடையாது. நாம் பிறந்த லக்ன புள்ளி தான் நம்மளுடைய விதி கொடுப்பினையை தீர்மானிக்கிறது. நம்ம மீன லக்னத்திலேயே 30 டிகிரி இருக்குது. அந்த 30 டிகிரியில் எத்தனாவது டிகிரியில் நம்ம பிறக்கிறோமோ அந்த டிகிரிக்குன்னு ஒரு கிரகம் நம்ம வந்து இந்த நட்சத்திர சூத்திர முறையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறோம். இது மாதிரி 12 பாவங்களுக்கும் அந்த கிரகங்களை கண்டுபிடிக்கிறோம். இந்த 12 பாவ அதிகாரிகளினுடைய கொடுப்பினை தான் நம்மளுடைய விதியை தீர்மானிக்கிறது. அப்படிப்பட்ட விதி கொடுப்பினை தான் திசாபுத்தி அந்தரத்தின் வழியாக நமக்கு நிகழ்வுகளாக நாம் வந்து அனுபவிக்க போகிறோம். இப்போ அதுக்கு நம்மளுடைய கேள்விகள் வந்து உயிர்பற்றான கேள்வி. எனக்கு வந்து பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை, குடும்ப உறவு நல்லா இல்லை, குழந்தை இல்லை, இந்த மாதிரி உயிர்பற்றான கேள்விகளுக்கு அது ஒரு திசாபுத்தி பதிலை கொடுக்கும். இல்லை எனக்கு ஃபேமிலி லைஃபு நல்லா இருக்குது, பட் வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை, நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறத விட என்ன சொந்தமாக தொழில் ஆரம்பித்து டெவலப் ஆகணும், இப்படி சில பேருக்கு கேள்விகள் இருக்கும். அவர்களுக்கு வந்து அந்த பொருள்பற்றான பாவங்களுடைய திசாபுத்தி அந்தரங்கள் சாதகமாக நடக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இப்போ நம்ம புதனை பற்றி பேசுகிறதுனால புதன் வந்து நமக்கு என்னென்னா நம்மளுடைய டேலண்ட்டை வச்சு சம்பாத்தியம் பண்ணுற ஒரு டெக்னிக்கை தான் அவர் கொடுக்குறார். அவர் வந்து பணத்தை குறிக்கலை, நீங்கள் பணம் போட்டு பணம் பண்ணி தான் சம்பாதிப்பீங்கன்னு சொல்லலை. ஆனால் நம்மளுடைய டேலண்ட்டை குறிக்கிறார். இந்த புதன் வந்து ஒரு வியாபாரத்தில் திறமைசாலி, கணக்கு வழக்கில் திறமைசாலி, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் திறமைசாலிகள், நிறைய கருவிகளை யூஸ் பண்ணுறதுல திறமைசாலிகள், இதெல்லாம் அந்த புதனுக்கு ஸ்பெஷாலிட்டி. அப்போ அவர் அந்த 10ஆம் இட தொடர்பில் வந்து அந்த கேதுவானவர் வந்து 7ஆம் இடத்துல போய் நிற்கிறதுனால நமக்கு வந்து இந்த தொழில் சார்ந்த ஈடுபாடுகள் அப்படிங்கிறது நம்ம மூளை உழைப்பின் சார்பில் வெற்றி பெறலாம்ங்கிறது ஒரு கணக்கு. நமது ஜனன ஜாதகத்தில் படி சுக்கிர திசை நடக்கிறது அப்படின்னா சுக்கிரன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிற ஜாதகர்களுக்கு வேணால் அது வந்து பணம் போட்டு பணம் பண்ணுற யோகங்கள் சில பேருக்கு அது நடந்துக்கிட்டே இருக்கும். அதன்படி அது வேலை செய்யும். இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது புதனை மட்டும்தான். இந்த புதனும் குருவும் வந்து கேதுவோட லிங்க் ஆகி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த 2ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உள்ள தொடர்பு உறுதிப்படுத்தப்படுவதனால நமக்கு வந்து பண வரவு நம்மளுடைய தொழில் பலத்தை அடையாளம் காட்டி நம்ம பண வரவை சேமிக்கிறத இது குறிக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.